ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தூக்கி போட வச்சுருக்க இந்த ஒரு லெமனை வச்சு ஒரு டிப்ஸு பார்க்க போகிறோம். ஸோ இது நான் லெமனெல்லாம் இந்த லெமன் சாறை பிழிஞ்சு இந்த லெமனை எப்பவுமே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். இந்த லெமனை வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்பவும் பயனுள்ள ஒரு டிப்ஸ் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். நம்மளோட கிச்சன் சிங்கில் படிஞ்சிருக்க உப்பு கரை இது என்னோடய கிச்சன் சிங்கில் நான் அப்பப்போ கழுகுறனால அந்தளவுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பொழுதுமே நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ ஒயிட்டாக அங்கங்கே இருக்காது. இப்போ லைட்டாக என்னோடய சிங்கில் பார்த்திங்கன்னா அங்கங்கே உப்பு கரை படிஞ்சிருக்கு. ஸோ தூக்கி போட வச்சுருந்தேன் அந்த லெமன் தோல் மேலே கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஷ் வாஷ் லிக்விட் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்மளோட சிங்கில் லைட்டாக நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னாவே போதும். நீங்கள் யூஸ் பண்ணுற லெமனை ஃப்ரீசருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 2 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணாவே போதும். சூப்பராக க்ளீனாக இருக்கும். பொதுவாக உப்பு தண்ணீரை வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக அங்கங்கே ஒயிட்டாக இருக்கும். ரொம்பவும் அப்படியே விடாப்பிடியான கரையாக மாறிடும் நாளடைவில். ஸோ நீங்கள் 2 நாளைக்கு ஒரு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறனால எந்த ஒரு கரையாக இருந்தாலும் சூப்பராக நீங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறம் நான் கழுகி காட்டுறேன். நல்லா பளபளன்னு ஆயிடும் நம்மளோட கிச்சன் சிங்க்கு. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்காமல் வீட்டில் இருக்க தூக்கி போட வச்சுருக்க பொருளை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்மளோட கிச்சன் சிங்க் எந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். வீடுங்களில் இந்த மாதிரி ஃப்ரூட்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு வந்ததுமே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. என்ன தான் நம்மளுக்கு இயற்கையாக அந்த பழம்லாம் கிடச்சாலுமே இது நீண்ட நாட்களுக்கு வரணுன்றதுக்காக மேலே மருந்தெல்லாமே தெளிச்சிட்டு வரும். ஸோ அந்த மருந்தெல்லாம் நீக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 2-3 முறை நல்லா இந்த மாதிரி கழுகி எடுத்துக்குங்க. கழுகி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த மறக்காமல் பண்ணிடுங்க. ஒரு 2-3 முறை கழுகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பழத்தை எடுத்ததில் போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறனால நம்ம மருந்து எதுனா தெளித்து வந்தாலுமே சரி, அதே போல் இந்த மாதிரி பழங்கள்லாம் குட்டி குட்டி பூச்சி புழுக்கள் இருந்தாலுமே சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைகள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பார்த்தே கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறோம் பாருங்கள். நம்மளோட ஃபுட் பாருங்கள், இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா சூப்பராக பலன்னு ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட மிக்ஸி ஜார் மூடி ஃப்ரெண்ட்ஸ். எப்பொழுதுமே இந்த ரப்பர் கழட்டுறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் கழுகும் போதெல்லாம். ஸோ இதை ஈஸியான மெத்தடில் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்குங்க. அந்த ஸ்பூனை இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி ஸ்பூனை கீழ் பகுதியில் வச்சு லைட்டாக மேலே மூவ் பண்ணி விட்டிங்கனாவே அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஈஸியாக நம்மளுக்குமே அந்த மிக்ஸி ஜார் மூடியை கழுகி எடுத்துடலாம். எப்பவுமே மிக்ஸி ஜாரி இந்த ரப்பரை கழுகிருந்திங்கன்னா இதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுனால ரப்பர் ரொம்ப லூஸாக இருந்தாலும் நம்ம மூடியில் போடும்போது நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அகைன் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் மேலே புஷ் பண்ணி லைட்டாக அப்படி எடுத்திங்கனாவே சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இந்த மாதிரி அகலமான பாக்ஸ் தான் எடுத்துங்க. அதில் நம்ம பாத்திரம் கழுவுல ஸ்க்ராட்ச் பிட் அதுதான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம தண்ணியை ஊற்றிட போகிறோம். அதை அந்த ஸ்பாங்லாம் தண்ணி நல்லா இழுக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க. ஸோ இதை இப்போ நம்ம ஃப்ரீசரில் தான் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கவரில் நம்ம ஊற வச்சுருக்கோம்னா அந்த ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ இதை ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருங்க. இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வெளியே எங்கன்னா லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளுமே கெட்டு போகாமல் இருக்க நீங்கள் இதை ஒரு ஐஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஐஸு கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.